மனிதனாக பிறக்க வேண்டும். அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். இந்த ஐயா கடவுளை சவாலுக்கு கூப்பிட்டாரு. கடவுளும் சவாலை ஏத்துக்கிட்டு பூமியில மனுஷனா பிறந்தார். காதலிச்சு வேதனையில வாழணும்னு சொன்னாரே, அதையும் செய்தாரு. மனுஷன் பெண்களை மட்டும்தான் காதலிப்பான். அதுல ஒரு மோகம் இருக்கு. மனுஷனோட காதல் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் வேற பக்கம் போயிருவான். மனுஷன் மனசுக்கு பிடிச்சவங்களதான் காதலிப்பான். ஆனா இயேசுவும் நேசிச்சாரு. எப்படி தெரியுமா? வயிற்றுல இருக்க கருவியும் நேசிச்சாரு. என்ன போல பல்லு போன கிழவன் கிழவியும் நேசிச்சாரு. மனுஷன் பண்றது மோக காதல், கடவுள் பண்றது பரிசுத்த நேசம். காதலன் காதலிக்காக உயிரை கொடுத்திருக்கான், காதலியும் காதலனுக்காக உயிரை கொடுத்திருக்கான். ஆனா நண்பனுக்காக உயிரை கொடுத்த ஒரு மனுஷனை நீங்க காட்ட முடியுமா? இயேசு நண்பருக்காக உயிரை கொடுத்தாருங்க. நானும் நீங்களும் தானே அந்த நண்பர்கள். உங்களுக்காக எனக்காக அந்த நண்பர் உயிரே கொடுத்தாருங்க. கேள்வி கேட்டு சவால் விட்ட கவிஞர் தோத்து போயிட்டாருங்க. ஆனா இயேசு இந்த உலகத்தையே ஜெயிச்சாருங்க. உலகம் முடிஞ்சாலும் அவர் நேசம் முடியாம இருக்கும்.